விஜயநகர அரசில் கிருஷ்ணதேவராயா ஆட்சி செய்த காலம். அந்த அரசரின் அரண்மனையில் இருந்த கவிஞர்களில் மிகவும் புத்திசாலி, நகைச்சுவை உணர்வு மிக்கவர் தான் தெனாலிராமன். அவர் எந்த பிரச்சனையையும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பதில் புகழ் பெற்றவர். ஒரு காலத்தில் நகரத்தில் திருடர்கள் அதிகமாகி மக்கள் அனைவரும் பயத்தில் வாழ்ந்தார்கள். வீடுகளில் வைத்திருந்த பொருட்கள் பாதுகாப்பாக இல்லை. இதே சமயம் சில திருடர்கள் தெனாலிராமன் வீட்டில் நிறைய செல்வம் இருக்கும் என்று நினைத்து அதை கொள்ளையடிக்க திட்டமிட்டார்கள். இந்த செய்தி தெனாலிராமனுக்கு சம்பவ தெரிந்துவிட்டது. உடனே அவர் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தீட்டினார். அவர் ஒரு பெரிய மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு அதில் கற்கள், மணல், பழைய குப்பைகள் போன்றவற்றை நிரப்பினார். வெளியே பார்த்தால் அது ஒரு பொக்கிஷ பெட்டி போல தோன்றியது. அந்த இரவு திருடர்கள் வீட்டின் அருகில் மறைந்து சரியான நேரத்துக்காக காத்திருந்தார்கள். இதை அறிந்த தெனாலிராமன் தனது மனைவியுடன் திட்டமிட்டு சத்தமாக பேச ஆரம்பித்தார். இந்த பெட்டியில் நிறைய தங்கம் இருக்கிறது. திருடர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இதை வீட்டில் வைத்திருந்தால் பாதுகாப்பில்லை. நாம் இதை கிணற்றுக்குள் போட்டு மறைத்து விடலாம். அங்கே யாரும் தேட மாட்டார்கள் என்று சொன்னார். இந்த உரையை கேட்ட திருடர்கள், அட, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிணற்றுக்குள் போகப் போகிறது என்று மனதில் நினைத்து கொண்டு மேலும் கவனமாக இருந்தார்கள். சில நேரம் கழித்து தெனாலிராமன் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வந்து கிணற்றுக்குள் போட்டார். அதன் சத்தம் கேட்டதும் திருடர்கள் உறுதியாக நம்பினர், பொக்கிஷம் கிணற்றுக்குள் உள்ளது என்று. அதற்கு பிறகு தெனாலிராமன் அமைதியாக வீட்டுக்குள் சென்று தூங்கினார். திருடர்கள் தங்களின் வேலை ஆரம்பித்தார்கள். அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து எடுத்து வெளியே வீச ஆரம்பித்தார்கள். தண்ணீர் எல்லாம் காலியாகிவிட்டால் கீழே இருக்கும் பெட்டியை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் இரவு முழுவதும் உழைத்தார்கள். தண்ணீரை எடுத்து வீசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிணற்றில் தண்ணீர் முழுவதும் குறையவில்லை. அவர்கள் சோர்ந்து போயிருந்தாலும் பொக்கிஷம் கிடைக்கும் ஆசையால் விடாமுயற்சி எடுத்தார்கள். அந்த நேரத்தில் கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் எல்லாம் தெனாலிராமன் தோட்டத்திற்கே போய் சேர்ந்தது. அவரது செடிகள், மரங்கள் எல்லாம் அந்த இரவில் நன்றாக நீர் பெற்றுவிட்டன. காலை உதயமானது. திருடர்கள் இன்னும் கிணற்றை காலி செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது தெனாலிராமன் வெளியே வந்து சிரித்து கொண்டு சொன்னார், அடப்பாவிகளே, நீங்கள் என் வேலைத்தான் செய்து முடித்து விட்டீர்கள். என் தென் தோட்டத்துக்கு நீர் ஊற்ற நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இரவு முழுவதும் உழைத்து அதை செய்து விட்டீர்கள். அதற்கு நன்றி. திருடர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே கிணற்றிலிருந்து அந்த பெட்டியை எடுத்து பார்த்தார்கள். அதை திறந்தபோது உள்ளே கற்கள் மற்றும் குப்பைகள் மட்டுமே இருந்தது. அவர்கள் ஏமாந்து விட்டதாக உணர்ந்து வெட்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் திருடர்களை தண்டித்ததோடு தனது தோட்டத்திற்கும் நீர் ஊற்றி வைத்தார். கதை நெறி.